வாழப்பாடி அருகே வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் அரசு டவுன் பஸ்ஸை பயணிகள் தள்ளிச் செல்லக்கூடிய அவலம். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் அரசு கிளை போக்குவரத்து கழகம் உள்ளது. இந்த போக்குவரத்து கழகத்தில் சுமார் 60க்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளன. இதில் சுமார் 35 டவுன் பேருந்துகள், 25க்கும் மேற்பட்ட புறநகர் பேருந்துகள் வாழப்பாடி பேருந்து நிலையம் மற்றும் வேலூர் பேருந்து நிலையத்தில் இருந்து சேலம், ஆத்தூர், ராசிபுரம், தம்மம்பட்டி, கருமந்துறை, அருணூத்துமலை உள்ளிட்ட ஊர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வாழப்பாடி அரசு போக்குவரத்து கழகத்தில் உள்ள பெரும்பான்மையான டவுன் பஸ்கள் பராமரிப்பு இன்றி பஸ்ஸில் பல்வேறு இடங்களில் தகரங்கள் பெயர்ந்து உள்ளது. மேலும் முறையாக பராமரிக்கப்படாததால் அடிக்கடி பழுதாகி நின்று விடுகிறது. தமிழக அரசு மகளிர் பயணம் செய்ய டவுன் பஸ்கள் இலவசம் என அறிவிப்பு வெளியிட்டு அதில் இருந்து ஏராளமான பெண்கள் டவுன் பஸ்ஸில் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் கண்ணாடி, பிரேக், ஹாரன், விளக்கு உள்ளிட்ட போதிய பராமரிப்பு இல்லாததால் பேருந்து ஓட்டுநர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து ஆத்தூர் செல்லும் 19ஆம் அரசு டவுன் பேருந்து திடீரென பழுதடைந்ததால் பயணிகள் தள்ளி பேருந்தை இயக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இது சம்பந்தப்பட்ட துறையினர் பேருந்துகளை சீரமைக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.